அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் கோவை செய்யத் அவர்களை ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெரும் கிருபையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய திருப்பொருத்தமும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனித சமுதாயம் முழுமைக்கும் எடுத்து சொல்வதற்காக அல்லாஹுவால் மனிதர்களிலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அத்துணை இறை தூதர்களின் மீதும் அந்த தூதர்களுடைய வரிசையிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாமுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்ற காரணத்தினால் குத்துயிரும் கொலை உயிருமாக துண்டு துண்டாக வெட்டப்பட்டு குறுக்கு நெடுக்காக பிளக்கப்பட்டு உயிரின் கடைசி மூச்சிருக்கிற வரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ரப்புல் ஆலமீனுடைய சங்கநாதத்தை மொழிந்து மரணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சுஹதாக்களின் மீதும் மார்க்க நெறிமுறைகளை இந்த மண்ணில் பின்பற்றி வாழுகிற போது, அநீதிக்கு எதிராய் போராடுகிற போது, தீமையை தடுத்து நன்மையை ஏவுகிற போது ஏற்படுகின்ற இன்னல்கள், மன உளைச்சல்கள், இப்படி பல்வேறு முறைகளிலே இந்த பூமியிலே சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும், உங்கள் மீதும், என் மீதும், சகோதர சகோதரிகளின் மீதும் அந்த பேரிறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுருக்கமாக ஆக்கி வைக்கவில்லை. இந்த உலகத்தை ஒரு சோதனையாகத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஒரு சோதனை கூடத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம். மிக ஜாக்கிரதையாக இந்த பூமியிலே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுபிட்சங்களும் நிம்மதிகளும் உல்லாசங்களும் அனுபவித்து விட்டு வருவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். பல்வேறு விதமான காலகட்டத்தை
வாழ்க்கையின் பல நெடிகளிலே தந்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அவைகளிலே யார் சிறந்தவர்கள் என்று தேர்வு செய்வதற்காகத்தான் இந்த பூமியிலே நம்மை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இழப்புகள் எதுவுமே நம்முடையதல்ல. நாம் எதை படைத்தோம் இழப்பதற்கு? இந்த உலகத்தின் ஒவ்வொரு இழப்புகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தவைதான். அப்படித்தான் நமது முன்னோர்கள் இந்த உலகத்தில் பல இழப்புகளை அடைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு சகோதரனுடைய உயிர் இழப்பை பற்றி, அவர் ஷஹீதாக்கப்பட்டதை பற்றி, அவர் பல்வேறு முனைகளிலே காயங்களுக்கு ஆளாக்கப்பட்டதை பற்றி நாம் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இழப்புகளை எல்லாம் கடந்து ஒரு சமூகம் சென்றிருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளாக எல்லா நபிமார்களுடைய காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றார். அது ஒரு பாக்கியம். காஜா மொய்தீன் இந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே அல்லாஹ்வுடைய எதிரிகளால் காயப்படுத்தப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் பாதையில் இறந்தவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே நம்மிடையே வாழ்ந்த காஜா மொய்தீன் அல்லாஹ்விடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நமது நம்பிக்கை. நாம் என்ன இழப்பதற்கு என்ன இருக்கிறது? அது ஒரு மாபெரும் பாக்கியம். ஒரு எதிரியின் கையிலே ஒரு மரணம் ஏற்படுவது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு பச்சை பறவையிலே அந்த ரூஹு ஊதப்பட்டு சொர்க்கத்தில் அவை பறந்து கொண்டிருக்குமாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பறவையை அழைப்பான், அழைத்து கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று. அந்த பறவை சொல்லுமாம், மீண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் பிறக்க வேண்டும், உன்னுடைய பாதையிலே மீண்டும் நாங்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு மௌத், ஒரு ஆசைப்படுகின்ற ஒரு மரணத்தை இந்த மண்ணிலே பிறந்த நமக்கெல்லாம் கிட்டாத பாக்கியம் நம்மை போல ஒரு சகோதரனுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நிலையை அடைதல் தான் அவசியம். எனக்கு முன்னாலே நிறைய பேர் பேசினார்கள். பல்வேறு தாக்குதல்களை பற்றி, கொடுமைகளை பற்றி, இந்த நாட்டின் அரசு முஸ்லிம்களை ஒரு 4ஆம் தர மக்களாக வழிநடத்துவதை பற்றி, தகுதியற்ற ஆட்சியாளர்களை பற்றி, தரங்கட்டவர்களை பற்றி, சூழ்ச்சியாளர்களை பற்றி, படுகொலையை பற்றி பல்வேறு விதத்திலே விளக்கி இருக்கின்றார்கள். இந்த சமூகம் செய்ய வேண்டியது என்ன? தீர்வை நோக்கி இந்த சமூகம் இருக்கிறதா? குஜராத்திலே கொல்லப்படுகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலே 1993ஆம் ஆண்டு 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். மீரட்டிலும், பீவண்டியிலும், மாலேகானிலும் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். கடந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக மோடி அரசு முசஃபர் நகரிலே 432 முஸ்லிம்களை குத்துயிரும் கொலை உயிருமாக இரத்த வெள்ளத்திலே ஆழ்த்தி அந்த இரத்தத்தின் மீது ஒரு ஆட்சியை இப்பொழுது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களை கொலை செய்த காரணத்தினாலேயே ஒரு ஆட்சி உலகத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அது இந்த இந்திய ஜனநாயக நாட்டிலே தான். எந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது. முஸ்லிம்களை கொன்றதற்கான பரிசு மோடிக்கு பிரதமர் நாற்காலி இல்லை என்று சொல்லுவோர் உண்டா? மோடி சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசத்திற்கு செய்திருக்கிற நன்மை என்ன? இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த நன்மை என்ன என்று எடுத்து பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. அவர்கள் செய்த சாதனை படுகொலைகள், கலவரங்கள், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று ஒழித்தது.
அதற்குத்தான் அவரை அங்கே அமர்த்தி இருக்கின்றார்கள். இந்த குஜராத் 3000 முஸ்லிம்களை 2002 பிப்ரவரி மாதத்திலே படுகொலை செய்த குஜராத்தை சுட்டிக்காட்டி மோடி சொன்னார், இதுதான் இந்தியாவுக்கு ரோல் மாடல். குஜராத்திலே செய்ததை போல இந்த இந்திய நாடெங்கும் நாங்கள் செய்வோம். பெண்களை கற்பழிப்போம், குழந்தைகளை கொலை செய்வோம், பெட்ரோல் ஊற்றி எரிப்போம். ஆர்எஸ்எஸ் காரன் மேடையிலே பேசுகிற பேச்சு இந்த பேச்சு. அதற்கு இந்திய மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எந்த ஆட்சியை நாம் குறைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்குத்தான் எங்களுக்கு 282 எம்பிக்களை தந்திருக்கின்றார்கள், மக்கள் தந்திருக்கின்றார்கள், நாங்கள் அதை செய்வோம். குரானிய சட்டத்தை மாற்றுவோம், தலாக் சட்டத்தை எடுத்து விடுவோம். அது ஒரு அநாகரிகமான காட்டுமிராண்டி சட்டம். திருமறை குரானுடைய வசனத்தை காட்டுமிராண்டியின் வார்த்தை என்று, அல்லாஹ்வுடைய வார்த்தையை காட்டுமிராண்டி வார்த்தை என்று சொல்லுகின்ற தைரியம் இந்த நாட்டில் ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் நாய்களுக்கு தான் இருக்கிறது. நாம் தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள். விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறோம், விழிப்புணர்வு செய்கிறோம். என்ன தீர்வு? முஸ்லிம் உம்மத்துக்களிடத்திலே என்ன தீர்வு இருக்கிறது? செயல் திட்டம் இருக்கிறதா? நடந்திருக்கின்ற நிகழ்வுகளை விவரிக்கிறோம். நம்மகிட்ட தீர்வு இருக்கா? சொல்லுங்கள். பேச்சு போட்டி நடக்கவில்லை. இங்கே உம்மத்தின் தொண்டக்குழியிலே கத்தி இருக்கிறது. அவன் தலைக்கு பின்னால் AK-47 துப்பாக்கி இருக்கிறது. அறியாமையிலே வீழ்ந்து போன ஒரு சமூகத்தை போல இந்த சமூகம் மாறிவிடக் கூடாது. எதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் சொல்லுவதற்கு யாராவது உண்டா? தீர்வு என்ன? நடந்த விவரங்களை சொல்லுவதற்கு 4000 பேர் உண்டு, 4 லட்சம் பேர் உண்டு, நானும் உண்டு. தீர்வு என்ன? இந்த சமூகம் எதை நோக்கி நம்மை அழைக்கிறது? நான் ஒரு இளைஞனை அழைக்கின்றேன். 25% வெளியாகாத இந்த தாய்மார்களுடைய வயிற்றிலே கருவறையிலே பிறந்து மடியிலே தவழ்ந்து கண்ணே முத்தே என்று பாலூட்டி சீராட்டி வளர்த்த இந்த தாயின் ஒரு பிள்ளையை நான் அழைக்கின்றேன். வா, அல்லாஹ்வின் பாதையிலே பணியாற்ற வா என்று அழைக்கின்றேன். அல்லாஹ்வுக்காக உன் உயிரை நீ அர்ப்பணி என்று சொல்லுகின்றேன். அப்படித்தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். எதை நோக்கியான பயணம்? நமக்கென்று ஒரு கட்டமைப்பு உண்டா? நமது இலக்கு என்ன? இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுடைய இலக்கு MLA ஆகுவதா, MP ஆகுவதா, என் அமைப்பு எனது கட்சி இந்த நாடறியட்டும் என்று சொல்லுவதா? எதை நோக்கி நாம் அழைப்பது? எந்த இலக்கை அடைவதற்காக இந்த இளைஞனை நான் அழைப்பது? முஸ்லிம்களுடைய உயிர்களை காப்பாற்றுகின்ற பிரச்சனையா? பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற பிரச்சனையா? கல்வியிலே அவர்கள் வாழ்க்கையை செழிக்க செய்கின்ற பிரச்சனையா? அடிமாடுகளாக இந்த நாட்டில் செத்துக் கொண்டிருக்கின்ற யார் என்று கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சமுதாயமாக வீழ்ந்து கிடக்கிற ஒரு சமுதாயத்தை எழுப்புகின்ற, தட்டி எழுப்புகின்ற பணியை செய்வதற்கு ஆள் இருக்கிறது. கட்டமைப்புகள் உண்டா? நமக்கென்று நிர்வாக அடுக்குகள் உண்டா? எங்கே கொண்டு போய் இந்த இளைஞரை நிறுத்துவது? யாருக்கு பின்னால் நிறுத்துவது? சாகுவதற்கு என்ன? சாகுவதற்கு பிறந்தவர்களா நாம்? இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி இஸ்லாமிய உம்மத்துகளிடத்தில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழகத்தின் முஸ்லிம்களின் தலைவர் யார்? சொல்லுங்கள். 1 கோடி முஸ்லிம்கள் வாழுகிறோம். 1 கோடி முஸ்லிம்களின் தலைவர் யார்? அமீர் யார்? சொல்லுவதற்கு யாருக்காவது திராணி உண்டா? சொல்லுங்கள். ஒரு அமீரை காட்டுங்கள், ஒரு தலைவர்களை காட்டுங்கள். உண்டா? விழிவிதுங்கி நிற்கிற சமுதாயம். இந்த கேள்வி கணைகளுக்கு பதிலளிக்கப் போவது யார்? கேரளாவிலே முஸ்லிம்களின் தலைவர் யார்? ஆந்திராவிலே யார்? கர்நாடகத்திலே யார்? இந்திய மாநிலங்களில் முஸ்லிம்களின் தலைவர் யார்? இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 26 கோடி முஸ்லிம்களின் தலைவர் யார்? உண்டா? தலைமையற்ற ஒரு நிலை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. யாருடைய பேச்சை நம்பி இந்த மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள்? விழிபதுங்கி நிற்கிறோம். 1 மாசம் 2 மாசம் குளிக்காதவனுக்கு தலைமை இருக்கு.
அழுக்கு சாமியார் எப்படி வாழ்வது என்று தெரியாது இந்த உலகத்திலே சாசுவாதம் என்று வாழுகின்றவன், மறுமையை இருக்கிறது என்று நம்பாதவன், இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுபவனுக்கு ஒரு அமீர் உண்டு, ஒரு தலைமை உண்டு. இந்த உலகம் அழிந்து விடும் ஒரு நாள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களும் எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் மௌத்தாயிரும் என்று நம்புகின்ற மறுமை வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துகின்ற முஸ்லிம்கள் ஒரு தலைமையிலே உண்டா? கட்டமைப்பு சீராக இருக்கிறதா? என்ன காரணம்? இந்த கட்டமைப்பில்லாத நிலையிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு சென்றார்களா? இல்லை. அற்புதமான தலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தலைமை. என்னாகிவிட்டது இந்த தலைமை? அவர்கள் ஏற்படுத்திய ஒற்றுமை. எதை கொண்டு ஒரு சமுதாயத்தை பலப்படுத்தினார்கள்? அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடியுங்கள், உங்களுக்குள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 42வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த கட்டளைக்கு பிறகு அவர்கள் பிரிந்ததன் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த கட்டளைக்கு பிறகு அவர்கள் பிரிந்ததின் காரணம் பொறாமையின் காரணத்தினால் தான் அவர்கள் பிரிந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஜட்ஜ்மென்ட், அல்லாஹ்வின் தீர்ப்பு. பொறாமையின் காரணத்தினால் முஸ்லிம்கள் பிரிந்திருக்கின்றார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? எந்த காரணத்தினாலே? தெருக்களின் பெயரால் இன்றைக்கு பிரிவுகள். தெருக்களின் பெயரால் எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய ஜாகிலியத், எவ்வளவு பெரிய அறியாமை. தெருக்களின் நான் இந்த தெரு, நீ அந்த தெரு. யாரு? குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீனை நம்புகின்ற முஸ்லிம்கள் தெருக்களின் பெயரிலே பிளவுகள் பல ஊர்களில். நீ கீழத்தெருவு, நான் மேலத்தெருவு, நீ நடுத்தெருவு, நீ வெளித்தெருவு. எவ்வளவு பெரிய அறியாமை. ஜாகிலியத்துடைய காலகட்டத்தில் இது உண்டா? இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே உண்டா? அவன் கூட குலத்தின் பெயரிலே தான் பிரிவினை இருந்தது. தெருக்களின் பெயரிலே உண்டா? ஓர் இலையை ஓர் மறையை பின்பற்றுகின்ற இந்த உம்மத்துக்கள் எதனால் பிரிந்திருக்கின்றார்கள்? இந்த பிளவுகளோடு யாரை எதிர்கொள்வது? மோடியையா? இந்த நாட்டில் முஸ்லிம்களை கொல்லுவதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட அமைப்பு RSS, முஸ்லிம்களை இடம் தெரியாமல் செய்வதற்காக நூற்றாண்டுகளாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்களுடைய அமைப்பு RSS என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? எந்த மாநிலத்தில் முஸ்லிம்களை இந்த RSS கொல்லவில்லை? ஏர்வாடியிலே மட்டும் கொண்டிருக்கின்றார்களா? நான் பிறந்த கோயம்புத்தூர் எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட இடம்? 1997 மட்டும் 19 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 13 வயது பாலகன் என்ன தீவிரவாதம் செய்து அவனை கொன்றார்கள்? கோவை மருத்துவமனையிலே, அரசு மருத்துவமனையிலே தன்னுடைய சொந்த அண்ணன் ஐயூபை பார்க்க சென்ற ஆரிஃப் தடுத்து நிறுத்தப்பட்டு அவனை கிடத்தி பெட்ரோல் ஊற்றி உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டான். அந்த ஆரிஃப் அவன் மரணமாகுவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபஜ்ர் தொழுகையிலே என் பக்கத்திலே உட்கார்ந்த ஆரிஃப் சொன்னான், சையதுபாய், அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட வேண்டுமா, எங்களோடு வாருங்கள் என்று சொன்னான். அவன் சொல்லி 4 ஆண்டுகளில் அல்லாஹ்வின் பாதையில் எதிரிகளால் அவன் வீழ்த்தப்பட்டு அவன் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தார்கள். துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தார்கள். அவன் மர்ம ஊருக்கு அறுப்புக்கு ஆளானது. இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அது உண்மை என்றால் அதை அவர்கள் அடைவார்கள். அதில் அச்சம் ஏற்பட்டு விட்டால் அதை அடைய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவதை விட இந்த உலகத்தில் சிறப்பானது ஒன்று உண்டா? ஏனென்று சொன்னால் அவனுக்கு கேள்வி கணக்கில்லை. அவன் முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே ஒரு தூய ஆன்மாவாக அவன் போய் சேர்கிறான். அநீதிக்கு எதிராக போராடியவன்,
தீமையை ஒழிக்க போராடியவன், ஆயுததாரிகளுக்கு எதிராக நிராயுதபாணியாக நின்று எதிர்த்து போராடியவன், சொற்களால், கடமைகளால், கைகளால் தீமையை தடுத்தவன். அவனை அல்லாஹ் விரும்புகிறான். அவன்தான் போராளி. எல்லா ஆயுதங்களோடும் போராடுபவன் அல்ல. ஆயுதத்தின் முறையை பார்க்காமல் அசத்தியத்துக்கு எதிராக போர் புரிகிறானே, அவனை அல்லாஹ் நேசிக்கின்றான். அந்த மரணத்தை நாமும் விரும்புகின்றோம். சகோதர சமுதாயம், இந்த நாட்டில் வாழுகின்ற 126 கோடி மக்கள், 26 கோடி பேர் முஸ்லிம், 100 கோடி மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். தீண்டாமையிலே, லஞ்சத்திலே, ஊழலிலே, அரச பயங்கரவாதத்திலே, அதிகார மிரட்டலிலே 100 கோடி மக்கள். யார் காப்பாற்றுவது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகிறான், குன்தும் ஹைர உம்மத், நான் படைத்த படைப்புகளில் ஒரு சிறந்த சமுதாயம், மானுடத்தை சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்கின்ற சமுதாயம். அதனால்தான் பள்ளிவாசல்கள், ஜுமா மேடைகள் விடுதலை போராட்ட கருத்து பேசுகின்ற இடமாக உலமாக்கள் மாற்றினார்கள். என்ன காரணம்? இந்த உலகத்தின் சுதந்திரம், மனித உரிமை, மனித குலத்தை சமமாக நடத்துதல், அடிமை விலங்கொழித்தல், அதுதான் நமது தாகம். ஒரு முஸ்லிமுடைய தாகம் என்ன? அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையாக அவன் படைப்பு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவனுடைய அடிமையாகும் ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் எவனுடைய அடிமையாகவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால், அந்த அடிமை விலங்கொழிப்பதற்காக படைக்கப்பட்ட படைப்பு முஸ்லிம்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தஅமருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள். வ துஹ்மினூன பில்லாஹ், அதனால் தான் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், என் அன்பு இளைஞர்களே, ஏர்வாடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பிமார்களே, உங்கள் நெஞ்சத்தின் மீது கை வைத்து சொல்லுங்கள், தீமைக்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்களா? தீமையை தடுக்கிறீர்களா? நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் முஸ்லிம்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வேத புத்தகத்திலே சொல்லி காட்டுகிறான். அவனுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது, எவன் நன்மையை ஏவுகிறானோ, எவன் தீமையை தடுக்கிறானோ, அவன் மட்டுமே முஸ்லிம். அப்படியானால் நன்மையை ஏவுகிறவன் நன்மையிலே இருக்க வேண்டும். தீமையை தடுப்பதற்கு முன்னால் தான் தீமையிலே இருந்து விலக வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் இஸ்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் கப்பாபுக்கு ஆதரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். அடிமையாய் இருந்த பிலாலை விடுதலை காற்றை சுவாசிக்க செய்வதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சம்பாதித்த வெள்ளி காசுகளை அந்த பிலாலை விடுவிப்பதற்காக பிலாலுடைய எஜமான் ரபாஹுடைய மடியிலே பரப்பினார்கள். இந்த வெள்ளி காசுகளை விட, இந்த தங்க காசுகளை விட இந்த உலக அடிமை எனக்கு மேலானவன் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு சகோதரத்துவ கட்டமைப்பு நம்மிடத்திலே உண்டா? அந்த கட்டமைப்பு ஏற்பட வேண்டும். குலத்தால், நிறத்தால், மொழியால், தேசத்தால், நாட்டால், கலாச்சாரத்தால், உடையால், உணவால் பிரிவில்லை. நாம் அனைவரும் ஒரு குலைக்காய்கள், ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். இந்த உலகத்தில் சொல்லுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம். மனித குலத்தின் விடுதலை, மனித குலத்தின் சுதந்திரம், அதுதான் நமது தாகம். மனித குலத்தின் சுதந்திரம், முஸ்லிமுடைய சுதந்திரம் நான் சொல்லவில்லை. அப்படி இஸ்லாமும் பேசப்படவில்லை. மனித குலத்திற்கான சுதந்திரம் உண்டா? நீங்களும் நானும் அடிமைகள். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்திய தேசத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த RSS அரசாங்கத்தின் அடிமைகள் நாம். நம்மை நாய்களை விட கேவலமாக இந்த அரசு மதிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட முஸ்லிம்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாமீனில் வெளிவர முடியவில்லை. இன்று வரை ஜாமீன் இல்லை. அபு தாயிர் என்று சொல்லக்கூடிய என் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய SLE என்ற நோயிலே பாதிக்கப்பட்ட ஒரு சிறைவாசி திருமணம் செய்யவில்லை. 20 ஆண்டு காலம் அவன் சிறையிலே இருக்கிறான். கொலை குற்றம், குண்டுவெடிப்பு குற்றம்,
இன்னும் ஏராளமான குற்றங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டன. 20 ஆண்டுகள் தண்டனையை வைத்து விட்டான். அவன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கோயம்புத்தூர் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல்ல 3 ஆண்டுகள் 6 மாதம் ஆகிவிட்டது. அவன் அந்த மருத்துவமனையிலே கைதியாய் டயாலிஸ் செய்யப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறான். வாரத்துக்கு இருமுறை துளையிடப்பட்ட தொண்டை குழியை நோக்கி டியூப் செல்லும் டயாலிஸ் இரத்த மாற்று சிகிச்சை அவனுக்கு நடைபெறும். இப்படியே நடந்து 3 வருடம் 6 மாதமாகி கடந்த மாதம் நான் அவனை சந்திக்க சென்ற போது அவன் சொன்னான், கண்ணு தெரியவில்லை, உங்களை எனக்கு தெரிவதில்லை, மங்கலாக இருக்கிறது, வெள்ளையாக தெரிகிறது. SLE நோயிலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு உறுப்பாக இழப்பார்கள். கடல் பாதிக்கும், ஏற்கனவே கிட்னி பாதித்து விட்டது. நுரையீரல் பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், கை கால்கள் செயலிழக்கும். தாயை காண முடியாது, தந்தையை காண முடியாது, 2 பேரும் மரணித்து விட்டார்கள். என்னோடு தொழுது அவனுடைய தந்தை மரணித்து விட்டார், தாய் மரணித்து விட்டார். அவன் சிறைச்சாலையிலே 20 ஆண்டு காலம் இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவன் தம்பி சாவர மீது புலன் சிறையிலே சென்னையிலே இருக்கிறான். அவன் கோயம்புத்தூர் சிறையிலே இருக்கிறான். இதை கண்ட தாயும் தந்தையும் எத்தனை வருடம் அழுகுவார்கள். 2 பேரும் இறந்து விட்டார்கள். சொல்லுங்கள், இந்த வேதனையை, இந்த சோதனையை யாருக்காக என் தம்பிமார்கள் சுமக்கிறார்கள்? அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்ய சென்றவர்கள் மரணத்தின் தருவாயிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அபு தாயிருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு மனுவை அளித்தது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது. மாநில அரசுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது ஜெயலலிதாவுக்கு கட்டளை விதித்தது. அந்த கட்டளையை ஜெயலலிதாவினுடைய செயலாளர்கள், தலைமை செயலாளர்கள் குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார்கள். உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார்கள். கொடுக்கவில்லை ஜாமீன். இதோ என் தம்பி காஜா மொய்தீனை கொன்றவனுக்கு 6 மாதத்திலே பெயில் கொடுத்திருக்கிறான் ஒரு நீதிபதி. இந்திய தேசத்தின் நாய்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித உரிமையை எப்படி நான் பேசுவது? நானும் மனிதனாக இருந்தால், முஸ்லிம்களும் மனிதர்களாக இந்த அரசு பார்க்கப்பட்டால், நீதிமன்றம் பார்க்கப்பட்டால், எப்படி 6 மாதத்தில் ஒரு கொலை குற்றவாளியை விடுதலை செய்கிறார்கள், ஜாமீன் கொடுக்கிறார்கள்? நீதிமன்றங்கள் பதில் சொல்லுங்கள், உளவுத்துறைகள் பதில் சொல்லுங்கள், காவல்துறை பதில் சொல்லட்டும். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஜாமீன் இல்லை. முஸ்லிம்கள் கொலை செய்தால் யாரும் கைது செய்யப்படுவதில்லை. அல்ஹாஜ் பழனி பாபா 20 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தின் சிம்ம குரலாக உறங்கி கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பிய ஒரு மாவீரன் பழனி பாபா. தமிழகத்தின் தெருவீதிகளிலே அந்த பாபாவை தெரியாதவர் இருக்க முடியாது. இந்த காஜா மொய்தீன் பாபாவை பார்த்திருக்க மாட்டான். ஆனால் அவன் பேரில் பாபா உண்டு. அந்த பழனி பாபா 1997 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தன்னுடைய ஜீப்பிலே உட்கார்ந்த நிலையிலே படுகொலை செய்யப்பட்டார். 5 பேரால், 5 பேர் RSS காரர்களால் அந்த பழனி பாபா குத்தி குத்தி கொலை செய்யப்பட்டார். நீதிமன்றம் அந்த 5 பேரையும் பிடித்து சிறையில் அடைத்தது. நீதிமன்றத்திலே வாதம் தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு கீழ் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது 5 பேருக்கு. கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த கொலைக்கு சாட்சி இல்லை என்று சொல்லி, சாட்சிகளை முறையாக போலீசார் ஒப்படைக்கவில்லை என்று சொல்லி, அந்த 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சமூகத்தினுடைய தலைவன் 20 ஆண்டு காலம் இந்த தமிழக அரசை மிரட்டிய ஒரு போராளி, முஸ்லிம்களின் பாதுகாப்பு அடையாளமாக தன்னுடைய குரலையும் தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்த அல்ஹாஜ் பழனி பாபா. அவரை கொன்றவருக்கு கூட தண்டனை கொடுப்பதற்கு துப்புக்கட்ட காவல்துறை, துப்புக்கட்ட அரசுகள் இந்த நாட்டில் இருக்கிற போது பலகீனமான என் தாய்மார்களை நான் எப்படி காப்பாற்றுவேன்? பலகீனமான என் தங்கச்சிகளை எப்படி காப்பாற்றுவேன்?
சமூகத்தில் பலகீனமானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், இந்த 4 பேரும் பலகீனமானவர்கள். இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையை இஸ்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறது. காப்பாற்றினோமா? கோயம்புத்தூரிலே காப்பாற்றினோமா? ஆந்திராவிலே, ஹைதராபாத்திலே காப்பாற்றினோமா? குஜராத்திலே காப்பாற்றினோமா? 400 முஸ்லிம் குழந்தைகள், 3 வயது மிகையான குழந்தைகளை இந்திய அரசின் ஆயுதங்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து அந்த பிஞ்சு குழந்தைகளை கிணற்றிலே அடக்கம் செய்தார்கள். யார் இதை பற்றி கேள்வி எழுப்புவது? இந்திய தேசத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தியோப்பியாவிலா? சொல்லுங்கள். இதற்கு எதிராக முஸ்லிம் சமூகம் ஒன்று திரண்டதா? இல்லை. ஒரு பொதுக்கூட்டம், இன்னொரு பொதுக்கூட்டம், பேச்சு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பேச்சு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய மரணத்திற்கு இந்திய தேசத்தில் ஒரு அணிதிரள் உண்டா? தீர்வு எடுக்கிற தைரியம் உண்டா? இந்த முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு டெல்லியை ஸ்தம்பிக்க செய்ய முடியும், சென்னையை ஸ்தம்பிக்க செய்ய முடியும். மாநாடுகள் நடத்துகிற நாம் எங்களுக்கு அநீதிக்கு இழைத்திருக்கின்ற அரசை கண்டித்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம். எங்களுக்கு பாதுகாப்பிலே எங்களுக்கு ஒப்புதல் தந்தாலே ஒழிய தலைமைச் செயலகத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்று சொல்லி ஒரு 2 லட்சம் முஸ்லிம்கள் சென்னையிலே உட்கார்ந்தால் நம்மை அழிக்கக்கூடியவன் இன்னும் இந்த பூமியிலே பிறக்கவில்லை. தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம்களை கொண்டொழித்த வரலாற்றை படித்தால் இந்திய தேசம் புரட்சியிலே மிதங்கும். அந்த புரட்சி ஏற்பட்டதா? இன்று கொக்கரிக்கிறோம், இன்று பேசுகிறோம், ஆனால் நாளை மறந்து விடுகிறோம். இன்னொருவருடைய மரணத்தை எதிர்நோக்கி நாளை இன்னொருவன் கொல்லப்படுவான். அப்பொழுதும் இப்படி ஒரு மேடை அமைக்கப்படும். ஒரு சமூகமே அணிதிரள் என்று சொல்லப்படும். நாம் அணி திரளுவோம். அது ஒரு பொதுக்கூட்டமாக, மாநாடாக மாறும். தீர்வு உண்டா? சொல்லுங்கள். தீர்வு என்ன? எனது தம்பிமார்கள், எனது தங்கச்சிகள், எனது தாய்மார்கள் கொல்லப்படுகிற இந்த மண்ணிலே அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யார் தருவது? கொல்லப்பட்டால், அப்படி வெட்டி கொல்லப்பட்டால் நாளை அல்லாஹ் சொர்க்கம் தருகிறான், அது வேறு விஷயம். கொல்லப்பட்டு இருக்கிற அந்த அநீதிக்கு எதிராக நாம் புறப்பட்டோமா? அநீதி இழைக்கின்ற ஆட்சியாளருக்கு எதிராக குரல் கொடுப்பது ஜிகாத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜிகாதிலேயே மிகச்சிறந்த ஜிகாத் என்று சொன்னார்கள். அநியாய ஆட்சியாளருக்கு எதிராக சத்தியத்தை எடுத்துச் சொல்வது, அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை எடுத்துச் சொல்வது. அதனால்தான் மோடிக்கு எதிராக நாங்கள் அசத்திய ஆட்சியாளர் மோடிக்கு எதிராக சத்தியத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் செய்ய முடிகிறது. இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? இளைஞர்கள் ஒன்று திரள வேண்டாமா? ஒரு நோக்கோடு சிந்திக்க வேண்டாமா? ஒரு முளை காய்களாக மாற வேண்டாமா? அல்லாஹ்வின் பாதையிலே மரணிப்பதை குறித்து பயப்படுகிறார்களா இளைஞர்கள்? அதானே நிலை. மரணத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே உள்ளதை குறித்து நீங்கள் நம்பிக்கை இழக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய நிகமத்தில் நீங்க நம்பிக்கை இழந்துறாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். தீர்வை நோக்கியான ஒரு சமுதாயம் புறப்பட வேண்டும். காஷ்மீர் முஸ்லிம்களை கொல்லுவதற்கு ஒத்திகை நடத்தக்கூடிய இடம் காஷ்மீர். புதிய ஆயுதங்களை இந்திய அரசு கண்டுபிடித்தால் அந்த ஆயுதங்களை பரிசோதித்து பார்ப்பது காஷ்மீரிலே தான். முஸ்லிம்களை, முஸ்லிம் பெண்களை காக்காய் சுடுவதை போல சுட்டுக் கொள்ளுகின்ற, காரை ஏற்றி நாயை கொல்லுவதை போல என்று மோடி சொன்னாரே, அப்படி சுட்டுக் கொல்லப்படுகிற ஒரு சோதனை கூடம் காஷ்மீர். அந்த காஷ்மீரில் ஒரு 23 வயது இளைஞன், அவனுக்கு பேர் தான் இளைஞன், 23 வயது மிகையாகாத ஒரு இளைஞன் புர்கான் வாணி, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு எதிராக போர் நடக்கிற போது அப்பாவி முஸ்லிம்கள் தூக்கி கொண்டு போய் கொலை செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மலைகளுக்கு இடையே அவர்களை தூக்கி பிணமாக போடுகிற போது ஐஸ் கட்டிகள் பத்திரமாக அந்த பிணத்தை பதப்படுத்தி இருக்கிற போது அதை கண்டு வெகுண்டெழுந்தான் ஒரு இளைஞன், காஷ்மீரின் சிங்கம் புர்கான் வாணி. அதை கேமராவிலே பதிவு செய்து இணையதளத்திலே அவன் பதிவு செய்தான். எப்படி காஜா மைதீன் சில சம்பவங்களை பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணானோ அதுபோல புர்கான் வாணி ஒரு வெப்சைட்டை தொடங்கி
அதிலே பதிவு செய்தான், என் தங்கச்சிமார்கள் எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் பாருங்கள். இந்திய ராணுவத்தால் கதற கதற துடி துடிக்க கற்பழிக்கப்பட்ட என்னுடைய சகோதரிகளுடைய புகைப்படங்களை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே போட்டான். உலக நாடு முழுவதும் அந்த காட்சியை காணுவதற்கு ஏராளமான நேயர்கள் எல்லோரும் வெப்சைட்டுக்கு வந்து பார்க்கிறார்கள். இதை படம் பிடித்து காட்டுகிறான். நாட்டின் இளைஞர்கள் எல்லோரும் புர்காவாணியினுடைய பின்னால் செல்கிறார்கள். இதை உளவுத்துறை கண்டறிந்து இந்திய தேசத்தினுடைய ஆட்சியாளருக்கு அறிவித்தது, இப்படியே போனால் புர்கான் வாணி தீர்மானிக்கிறவன் தான் காஷ்மீரினுடைய ஆட்சியாளராக வர முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த இளைஞனுக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும்? எடுத்தார்கள் AK-47 புர்கான் வாணியை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இந்த கோடை அயோக்கியர்கள். தீவிரவாதியா? 23 வயது மிகையாகாத தீவிரவாதியா புர்கான் வாணி? என்ன குற்றம் செய்தான்? இதுவரை அவன் செய்த குற்றத்தை யாரும் ஒப்படைக்கவில்லை. இன்று வரை இந்திய அரசு பேசவில்லை. புர்கான் வாணி செய்த குற்றம் என்ன? எப்படி அவனை தீவிரவாதி என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதற்கு இந்திய தேசத்திலே ஒரு குரல் உண்டா? வழக்கு தொடுப்பதற்கு ஆள் உண்டா? சொல்லுங்கள். புர்கான் வாணியின் அந்த படுகொலையை எதிர்த்து, ராணுவத்தை எதிர்த்து வழக்கு தொடுப்பதற்கு இந்தியாவில் யார் உண்டு? யாராவது உண்டா? இல்லை. அனாதையாய் சுட்டுக் கொல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கணவாயிலே தூக்கி வீசலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹு அக்பர். எப்படி காஜா மைதீன் கொல்லப்பட்ட போது ஏர்வாடியின் ஒவ்வொரு வீடுகளும் மூடப்பட்டு ரோட்டுக்கு வந்தீர்களோ, அதுபோல காஷ்மீரத்து சிங்கங்கள், தாய் குளங்கள் எல்லோரும் சேர்ந்து 2 லட்சம் பேர் மையத்து தொழுதார்கள். புர்கான் வாணியின் மையத்தை வைத்து தொழுதார்கள். 2 லட்சம் பேர் கூடிட்டார் ரோட்ல. அரசு ஸ்தம்பித்தது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள். 70 நாள் 80 நாள் அரசு ஸ்தம்பித்தது. பட்டினியிலே கிடந்தார்கள் அவர்கள். அவர்களின் மளிகை பொருள்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன இந்திய அரசால். குடிதண்ணீர் தடுத்து நிறுத்தப்பட்டன, மின்சாரம் நிறுத்தப்பட்டன, செல்போன்கள் செயலிழந்தன. காஷ்மீருக்கு வெளியிலே அவர்களுடைய சித்திரவதை தெரியக்கூடாது என்று சொல்லி தொலைக்காட்சிகள் கூட தடுத்து நிறுத்தப்பட்டன. நிருபர்கள் தடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஏதோ ஒரு வகையிலே நாம் அந்த செய்தியை அறிந்து வைத்திருந்தோம். நாடு முழுவதும் போராடினோம். அவர்களின் பிரச்சனை தீர்ந்ததா? குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா? ஒரு புர்கான் வாணி அல்ல, 1000 புர்கான் வாணிகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய நண்பர் அக்பர் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய உறவினர் காஷ்மீரில் இருக்கிறார்கள் என்று பார்க்க சென்றார். மிக அமைதியாக பார்த்துவிட்டு வந்தார். அவர் அந்த வீட்டுக்கு சென்ற போது, காஷ்மீரின் ஒரு வீட்டுக்கு சென்ற போது, பக்கத்து வீட்டிலே ஒரு 16 வயது பையன்கள் 2 பேர் விளையாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து போய் தேநீர் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு. அந்த காஷ்மீர்ல ஒரு பண்பு இருக்கிறது, யாரை பார்த்தாலும் உறவினர்களை போல உபசரிப்பார்கள். ஏர்வாடியிலே நீங்கள் எங்களை உபசரிக்கிற மாதிரி காஷ்மீர்ல எல்லோரையும் அழைத்து சொல்வார்கள். நம்ம நோட்டு செல்லாதுங்கிற மாதிரி ஆகி போய் அங்க போன உடனே எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பணம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு பண்பு முஸ்லிம்களிடத்தில் அங்கே இருக்கிறது. உறவினர்கள் அல்ல, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களையும் அழைத்துக் கொண்டு போய் உணவு கொடுக்கக்கூடிய, உறைவிடம் கொடுக்கக்கூடிய பண்பு இஸ்லாமிய பண்பு. வழிபோக்கர்களை உபசரியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொன்னதை போல உறவினர்களை போல உபசரித்தார்கள் அக்பரை. அவர் ஊருக்கு வந்தார், என்னிடத்திலே சொன்னார், இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், உறவினர்களை போல உபசரிக்கிறார்கள், நீங்களும் என்னோடு வந்திருக்கலாம் என்றெல்லாம் சொன்னார். ஒரு 4 நாட்கள் கழித்தது. அவர் என்னிடத்திலே அழுது கொண்டே சொன்னார், நான் போன வீட்டுக்கு பக்கத்திலே 2 இளைஞர்கள் என்னை அழைத்துக் கொண்டு போய் தேநீர் கொடுத்தார்களே, அதில் ஒரு 16 வயது இளைஞனை காவல்துறை தூக்கிக் கொண்டு போய் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கால்வாயிலே தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொல்லி கண்ணீர் மல்கி அந்த அக்பர் அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கண்ணுக்கு முன்னால் கண்ட காட்சி இது என்று சொன்னால் காணாத காட்சிகள் எத்தனை? யார் இவர்களுக்கு பாதுகாப்பு? யார் இந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு? இந்த RSS பயங்கரவாதிகள் மனித இரக்கமில்லாத அயோக்கியர்களால் கொல்லப்படுவதற்காக படைக்கப்பட்ட படைப்பா நாம்? சொல்லுங்கள். துர்கவாணி என்று சொல்லிக்கொண்டு
ஒரு பெண்கள் படை AK-47 பயிற்சி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு துப்பாக்கி பயிற்சி. இது எப்படி இந்திய நாட்டிலே ரூபவாகினியா? இப்படி கொடுக்கிறார்கள் இந்த பயிற்சி. பெண்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்கிறது RSS பஜ்ரங்க தளம். எப்படி சட்டவிரோதமாக இந்த நாட்டில் நடைபெறுகிறது? அதை எதிர்த்து பேசுகின்ற, அதற்கு எதிராக பதிவிடுகின்ற உங்கள் பிள்ளைகளை அவர்கள் விட்டு விடுவார்களா? உங்கள் சகோதரர்களை அவர்கள் விட்டு விடுவார்களா? நூற்றாண்டு கால சூழ்ச்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் இந்த நாட்டிலே வாழ்ந்ததே அதிகம். இவ்வளவு நாளும் எந்த விதமான முஸ்லிம் செக்யூரிட்டியும் இல்லாமல், ஒரு ஆயுத பாதுகாப்பு இல்லை, ஒரு சமூக பாதுகாப்பு இல்லை, யாருடைய பாதுகாப்பும் இல்லை. படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த நாட்டிலே உண்டா? இளைஞர்கள் படைகள் நம்மை பாதுகாப்பதற்கு உண்டா? கட்சிகள் உண்டா? யாராவது நமக்காக உண்டா? நம்மில் காவல்துறை உண்டா? நம்மில் ராணுவம் உண்டா? நம்மில் ஆட்சியாளர் உண்டா? நமக்கு MLA-க்கள் உண்டா? MP உண்டா? ஒன்றுபட்ட ஓட்டை ஆண்டுகளாக இந்திய தேசத்திலே வாழ்ந்து நெஞ்சை நிமித்தி நடமாடுகின்ற ஒரு கோழை கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெட்கப்படுகிறேன் அப்படி சொல்லுவதற்கு. இதுதான் யதார்த்த உண்மை. உங்கள் எழுத்துக்களும் உங்கள் பேச்சுக்களும் உங்களுடைய ஆவேசங்களும் இந்திய தேசத்தில் உங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரார். நீங்கள் முடிவெடுக்க பிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக யார் ஆட்சியை செய்கிறார்களோ அவர்கள் தாக்கூத்துக்கள். அந்த தாக்கூத்துகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை எவன் வகுத்துக் கொண்டாரோ அவன் தான் உண்மை முஸ்லிம். அந்த முஸ்லிமை அடையாளம் கண்டு நான் அழைக்கின்றேன் ஏர்வாடியில் உள்ள இளைஞர்களை. ஆயுத பயிற்சிக்கல்ல, ராணுவ பயிற்சிக்கல்ல, புரட்சிக்கல்ல, ஒற்றுமை எனும் விழுமியங்களை தொடுவதற்காக, சகோதரத்துவ பண்புகளை மண்ணில் விதைப்பதற்காக. உனக்கு தெரியாத ஒரு சகோதரத்துவத்தை எப்படி நீ இன்னொருவனுக்கு சொல்லுவாய்? நமக்கே சகோதரத்துவம் தெரியல. ஒரு ஏரியா விட்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நேசிக்க தெரியல. நாம போய் திருமறை குர்ஆனை மற்ற மக்களுக்கு போதிக்க முடியுமா? சொல்லுங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பகைமை, வெறுப்பு, இவைகள் மாற வேண்டும். லா தகாசது வலா தகாபலு பிகத் பிம்ரிஹி மின் ஷர்ரின் அயஹ்திர் அகாஹுல் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பகைமை பாராட்டாதீர்கள், நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுடைய உற்ற சகோதரர்களை அற்பமாக நினைக்காதீர்கள். நினைக்கிற பண்பு நம்மகிட்ட இருக்கு. ஜாதிய வேற்றுமைகள் நம்மிடத்தில் இல்லை, குலப்பெருமை நம்மிடத்தில் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால், பதவியின் பெயரால், புகழின் பெயரால், பணத்தின் பெயரால் முஸ்லிம்களிடத்திலே ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம் ஏற்பட்டால் சொர்க்கத்தின் வாடையை கூட நீங்கள் நுகர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்திலே இருந்து மேலெழும்புவதை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு தோழரை விட நான் மேன்மையானவன் அல்ல, உங்களை விட நான் உயர்ந்தவன் அல்ல, என்னை அப்படி சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுப்படுத்தார்கள். அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உஸ்வத்துல் ஹஸனாவை, இந்த அழகிய முன்மாதிரியை, இந்த வாழ்க்கை நெறியின் வழிகாட்டியை பின்பற்றித்தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இரவு படுக்கிற போது நான் எத்தனை சதவீத முஸ்லிம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விடை நமக்கு தெரியும். அல்லாஹ் சொன்ன எந்த அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் உங்கள் உள்ள கிடங்கை கை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நமக்கு தெரியும் நான் எத்தனை சதவீத முஸ்லிம் என்று. அர்ப்பணிக்காதவன், பொருளாதாரத்தை அர்ப்பணிக்காதவன், தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஆயுளை அல்லாஹ்வுக்காக யார் அர்ப்பணிக்கவில்லையோ அவர்கள் ஒரு காலம் அல்லாஹ்விடத்திலே உள்ள சுவனத்தை பெறுவதற்கு யோக்கியதையற்றவர்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லியது. நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? நீங்கள் இறை மார்க்கத்தை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்களா? அடுக்கடுக்கான சோதனைகள் உங்களை வந்து அடையும். ஓகேவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த சோதனைக்கு நாங்கள் தயார் என்று சொல்லி இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள், கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பால் என் உடம்பிலே ஒரு காயம் கூட இல்லை. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்னுடைய எஜமானி, என்னுடைய முதலாளி அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க?
எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே பழுக்க காட்சிய கம்பியை என் உடல் முழுவதும் சூடு போட்டார்கள். யார சூடுல்லா, என் கைகளை பாருங்கள், என் உடம்பை பாருங்கள். அதிலே வெயில் படுகிற போது கடுமையான வேதனையாக இருக்கிறது. என்ன, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டீர்களா? ஒரு தோழர் அல்லாஹ்வின் பாதையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஒப்புக்கொண்ட கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்னபோது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பாபே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் நல்லவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் தெரியுமா? இந்த தௌஹீத் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தௌஹீதை மக்கள் மத்தியிலே கொண்டு போகிற போது அந்த நல்லவர்களை குழி வெட்டி அந்த குழியிலே இறக்கினார்கள். கழுத்து முழுவதும், கழுத்து வரை மண் மூடப்படும், உடல் பூமியிலே இருக்கும், தலை பூமிக்கு வெளியிலே இருக்கும், ரம்பம் கொண்டு வரப்படும். இருவர் அந்த ரம்பத்தை பிடித்திருப்பார்கள். அந்த ரம்பத்தால் அவர்கள் கழுத்துக்கள் அறுக்கப்படும், தலை துண்டாகிவிடும். இப்படி ஏதாவது உங்களுக்கு நேர்ந்திருக்கிறதா? அவங்க போட்ட மருந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட மருந்து, கப்பாபுக்கு சூடு போட்டதுக்காக அந்த ரணம் காய்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்கிற மருந்து, அந்த மருந்து. அப்புறம் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதனை நிற்க வைத்து அவர்களுடைய உடலை ரம்பத்தால் அறுத்தார்கள். அந்த உடல் இரு கூறுகளாக பிளந்தன. இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய அவர்களுடைய உடல் இழுக்கப்படும், சீவப்படும். அப்பொழுது இரத்தமும் நீருமாக அந்த உடலிலே இருந்து ஓடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இந்த இடத்திலே நினைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதனும் காஜா மைதீனை போல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒரு பறவையாக பறக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவனாக இருக்க வேண்டாமா? சொல்லுங்கள், ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தையும் பூமியையும் விட விசாலமான சுவனத்தை நோக்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு தோழர் வந்தா, யார சொல்லலாம், என்ன சொன்னீங்க, என்ன நீங்க சொன்னீங்க, யார சொல்லலாம்? வானத்தையும் பூமியையும் விட விசாலமான மிகப்பெரிய சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று சொன்னேன். அப்படியா? இந்த போரிலே நான் சகிதாக்கப்பட்டால், இந்த போரிலே என்னுடைய உடல் வெட்டப்பட்டால், வானத்தையும் பூமியையும் விட மிகப்பெரிய சொர்க்கத்திலே என்னை அல்லாஹ் அனுப்புவானா? ஆமாம். கையிலே ஒரு பேரித்தம்பளத்தை வைத்திருந்தார். அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுவதை கூட நிறுத்திவிட்டு அந்த சஹாபி அந்த பேரித்தம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு சொன்னார், இந்த பேரித்தம்பளம் சாப்பிட நேரம் இந்த உலகத்திலே வாழ்வது வேஸ்ட், இருக்கக்கூடாது நான் என்று சொல்லிவிட்டு அந்த போர்க்களத்திலே புகுந்து போர் புரிந்தார். கொல்லப்பட்டார், துண்டு துண்டாக கொல்லப்பட்டார். அந்த மனிதனுடைய, அந்த சஹாபியினுடைய ஈமானிய உறுதி எங்கே? நாம் எங்கே? நம்முடைய ஈமானிய உறுதியை அந்த மனிதனுடைய தியாகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். யாரோடு ஒப்பிட்டு பார்ப்பது? நம்முடைய தியாகத்தை. நாம் செய்வது தியாகமா? நாம் வாழுவது தியாகமா? சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது தியாகம்? தியாகம் செய்வதற்கு முஸ்லிம்கள் தயாராக இல்லை. நூற்றாண்டு காலம் ஒரு அமைப்பை செதுக்கி எடுத்து திருமணமே செய்யாமல் பண்டார பிரதேசிகள் இந்திய தேசத்தை RSS வடிவிலே நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குரங்கு கையில பூமாலை கிடைத்த மாதிரி இந்த நாட்டை சுக்குநூறாக்கி உங்க பணத்தை என் பணத்தை பிடிங்கி செல்லாதுன்னு சொல்லிட்டான். இப்படிப்பட்ட தேசத்தை யார் பாதுகாப்பு? வானத்திலே இருந்து மலக்குமார்கள் இறங்குவார்களா? இன்னும் ஒரு நபி பிறப்பாரா? இந்த தேசத்தை தூய்மைப்படுத்துகின்ற பணி, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பணி, அடிமை விலங்கிலே இருந்து அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பணி யார் செய்ய வேண்டிய பணி? ஒரே சமுதாயம் செய்ய வேண்டிய பணி. அந்த சமுதாயம் குரானிய சமுதாயம் செய்ய வேண்டிய பணி. நாம் ஒரு குரானிய சமுதாயமா? நம்முடைய வாழ்க்கை குரானை ஒத்த வாழ்க்கையா? கொஞ்ச காலம் சமுதாயத்துக்கு பணி செய்ய வருவோம். நம்ம எல்லாரும் பார்ப்பார்கள், நம்மை பேரச் சொல்லி அழைப்பார்கள். உடனே நம்ம உயரம் கொஞ்சம் கூடி, நம்முடைய நடை உடை பாவனை கூடி, அப்புறமா பத்திரிகையில போட்டோ வருதா, டிவியில படம் வருதா, பேஸ்புக்லயும் போட்டோ வருதா என்று பார்க்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். எங்கேயாவது நம்முடைய படம் இல்லைன்னா
ஒரு எதிரி குணம் நம்மிடத்திலே வந்து விடுகிறது. இதுதான் நம்முடைய நிலையா? இதை நோக்கித்தானே நாம் பயணிக்கிறோம். எந்த மனசாட்சி? அல்லாஹ்வுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனசாட்சி. அப்புறம் என்ன ஆகிறது? தலைவர் என்கிற பட்டம் நமக்கு, பொதுச் செயலாளர் என்கிற பட்டம் நமக்கு, அல்லது வேறு வேறு பட்டங்கள். அப்படி கூப்பிடும் போது, தலைவரே கூப்பிடும் போது உள்ள சுகம் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுல உண்டா? இல்லை. முதலாளின்னு கூப்பிடுற சுகத்தை விட, முதலாளின்னு கூப்பிடுற சுகத்தை விட, கணவனே கூப்பிடுற சுகத்தை விட, அத்தான் நம்மள ஒருத்தர் கூப்பிடுற சுகத்தை விட, அண்ணான்னு கூப்பிடுற சுகத்தை விட, தலைவான்னு கூப்பிடுற சுகம் இருக்கு. அது ஒரு போதை வஸ்துகளை போல இதை சுமந்து நடக்கின்ற மாமிச பிண்டங்களாக, எலும்புகள் மீது போர்த்தப்பட்ட மாமிச பிண்டங்களாக, மனத்தை சுமந்து நடக்கின்ற தரங்கட்டவர்களாக இன்றைக்கு சமூகத்திலே நிறைய பேர் இருக்கார்களா இல்லையா? இதற்குத்தான் அலைகிறான், இதற்குத்தான் விடியட்டும் என்று காத்திருக்கிறான். 3 மணிக்கு எந்திரிச்சு, காலை விடிந்தால் பத்திரிகையிலே போட்டோ, காலை விடிந்தால் டிவியிலே நான் வருவேன், ஆகா எனக்கு உறக்கம் இல்லை. இந்த சமுதாயம் எப்படி உருப்படும் சொல்லுங்கள்? இந்த அற்ப சுகத்திற்காக, அற்ப விஷயத்திற்காக அன்றி வேறொரு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த 20 ஆண்டுகளில் இந்த சமுதாயம் சென்றிருக்கிறதா? 40 ஆண்டுகளில் சென்றிருக்கிறதா? 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக உயிர், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணித்ததே. அந்த கூட்டம் அர்ப்பணித்தது உண்மை என்று சொன்னால் நாம் வாழுவது உண்மையிலா? ஏதாவது ஒரு அஸ்திவாரம் உண்டா? நாம் வாழுகின்ற இந்த பூமியில் அடிமையாய்த்தானே வாழுகிறோம். ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரர்களாக இன்றைக்கு நாம் வாழுகிறோமே. இச்சத்தை கடன் கொடுத்து, மானத்தை அடமானம் வைத்து. சிந்தித்து பாருங்க, இந்த இழிநிலைக்கு யார் காரணம்? நான் ஒரு தேர்தலில் நின்னேன். முஸ்லிம்கள்ல 75% பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க. 25% 7 மணிக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் யாராவது நீங்க போய் முஸ்லிம் அல்லாத பகுதியில் போய் நின்றால் அவர்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறார். முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிறாங்க. ஆனால் முஸ்லிம் யாருக்கு போடுறதில்லை? முஸ்லிமுக்கு போடுறதில்லை. பொறாமையின் காரணத்தினால் அவன் ஜெயிக்க கூடாது, இன்னொருத்தவன் நிற்கிறான், அவனும் முஸ்லிம். இவங்க 2 பேரும் ஜெயிக்க கூடாதுன்னு 3ஆவது ஒருத்தன் நிற்கிறான், அவனும் முஸ்லிம். இந்த 3 பேரும் ஜெயிக்க கூடாதுடா, நாம தான்டா வரணும் நிற்கிறான், அவனும் முஸ்லிம். 4 முஸ்லிம் ஆயிடுச்சு. ஆளுக்கு 10 ஓட்டை பிரிச்சு தான் மொத்தம் 50 ஓட்டு. ஆளுக்கு 10 ஓட்டை பிரிச்சு 40 ஓட்டு தனியாயிருச்சு. பாக்கி உள்ள 10 போட்ட ஒரு சந்திரன், ஒரு பழனிசாமி, ஒரு குப்புசாமி, ஒரு மோடி நின்று ஜெயிச்சுட்டான். அவன் ஆயிட்டா வார்டு உறுப்பினர். இந்த 4 பேர் என்னது? அவனை ஜெயிக்க இல்ல நானு. அவன் என்ன சொல்றான்? இவனை ஜெயிக்க இல்ல நானு. இந்த 4 பேரும் பேசிக்கிறான். அவன் என்ன பண்றான்? 5வது ஆளு சபாஸ் இப்படியே இருங்கடா, அடுத்த தேர்தலில் உங்களை பாப்பிட்டு அவன் போயிட்டான். எங்கே ஒற்றுமை சொல்லுங்கள் சகோதரர்களே? நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். விட்டுக் கொடுக்கிற பண்பு உண்டா? நான் கடைசியிலே பேச வேண்டும், எனது பெயர் இங்கே பொறிக்க வேண்டும். இது சாதாரண ஒரு தலைவருடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளிலே இருந்து மாறுபடுவது எப்போது? உண்மையை இந்த முஸ்லிம்கள் பேசப் போவது எப்போது? சொல்லுங்கள். நாளை நான் மரணிப்பேன், காலையிலே நான் மரணிப்பேன், அல்லது மாலையிலே மரணிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள், மாலையை அடைந்தால் மறுநாள் காலையை எதிர்பார்க்காதீர்கள், மரணம் வரும். இப்படி ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை இந்தியாவில் இப்படி இருக்கிறது. 100 ஆண்டு கால திட்டத்தை போட்டு தன்னை அர்ப்பணித்து வாழுகிறான் மோடி. ஒண்ணுக்கு கொஞ்சம் கழுத தெரியாத எல்லாருக்கும் தெரியும். மோடி ஒரு அழைத்திருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். மோடிக்கு எந்த பொருளாதார அறிவும் கிடையாது. மோடி என்ற மனிதனுக்கு இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாது. இந்தியாவுக்கு விடுதலை யார் வாங்கி தந்தானா? அவன் மோராஜி தேசான்னு சொல்லுவான். அதையும் கட்டி நிறைய பேர் கை கட்டுவான். தெரியாது. அப்படி ஒரு ஆள். அதனால் தான் அவர் இங்கிருந்தா ஏதாவது உளறிடுவார்னு சொல்லி வெளிநாடு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மோடி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மோடி இந்திய தேசத்தின் ஒரு ஆளுமைக்கு வர முடிகிறது, இந்திய தேசத்தை ஆள முடிகிறது. அவருடைய ஆட்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், வெற்றி பெற்றவுடன் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனது அறிவு, எனது ஆற்றல், எனது திறமை, நான் குஜராத்திலே கொடுத்த ஆட்சிக்குத்தான் இந்தியாவில் எனக்கு இந்த ஆட்சியை தந்திருக்கிறார் என்று சொன்னாரா? இல்லை. என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு படிக்காத முட்டா பைய. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 5 தலைமுறையின் தியாகம் இந்த வெற்றி என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா?
எனக்கு முன்னால் சென்றிருக்கிற 5 தலைமுறையின் தியாகம் நான் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி ஒரு முஸ்லிம் எங்கேயாவது சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? எனக்கு முன்னால் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய சகாக்கள், என்னுடைய சகோதரர்கள் செய்திருக்கின்ற தியாகத்துடைய, என்னை சார்ந்தவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடு இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஆளுண்டா? எதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? இந்திய தேசத்தில் சாகுவதற்கு பிறந்த ஒரு கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிலையை மாற்றப் போவது யார் என்று இந்த ஏழ்வாடியிலே உள்ள இளைஞர்களை கேட்கிறேன். நீங்கள் போராடாமல், நீங்கள் ஒன்றிணையாமல், உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்கப்படாமல் குற்றுயிரும் கொலை உயிருமாக என் தம்பி கொல்லப்பட்டான். இந்த நிலை இன்னொரு சகோதரர்களுக்கு இந்த துர்மரணங்கள் வரக்கூடாது. அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அவனுக்கு சொர்க்கம் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு மர்டர், அது ஒரு கொலை. ஈபிகோ செக்ஷன் படி இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இந்த கொலை செய்தவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? 6 பேரால் கொல்லப்பட்டிருக்கிறான் என்று காவல்துறை சொன்னதற்கு பிறகு அந்த 6 பேர்ல 2 பேரை மேடையில் நிறுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கார கூட்டம் போடுறான், இந்து மக்கள் கட்சிக்கார கூட்டம் போடுறான். எவ்வளவு தைரியம்! உங்களை பற்றியான அச்சம் எடுபட்டு போய்விட்டதா இல்லையா? நீங்கள் ஒன்றிணைந்தால் எப்படிப்பட்ட அவன் மரணிக்கிற வரை பயத்தோடு நடமாடணுமா இல்லையா? ஒரு குற்றம் செய்தவன் அவனில் மரணம் வருகிற வரை பின்னாடியே துரத்துற மாதிரி இருக்கிறான். இப்படி லூஸ் ஆகிடுவான் அவன். அந்த மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு நம்ம கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நாம பிரிந்து கிடக்கிறோம். நாம் அறியாமையின் இருளிலே மூழ்கி கிடக்கிறோம். அறியாமையின் இருளை அகற்றி உங்களை இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை என்று சொன்னால் அந்த வெளிச்சம் எங்கே? என் சமூகத்துக்கு காட்டுங்கள். அந்த வெளிச்சத்தை நோக்கியான பயணத்திற்கு நான் அழைக்கின்றேன். இளைஞர்களை நீங்கள் உருவாகுங்கள். அமைப்புகளின் பெயரால் நான் அழைக்கவில்லை, கட்சியின் பெயரால், ஜமாத்துகளின் பெயரால் நான் உங்களை அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி, குர்ஆன் ஹதீஸின்படி நீங்கள் ஏன் இணையக்கூடாது? உங்கள் சமூகத்திற்கு, உங்கள் ஏர்வாடி, உங்கள் தெருவுக்கு ஒரு பாதுகாவலராக நீங்கள் மாற முடியாதா? இந்த பெண்களுக்கு நீங்கள் ஓடிவிடலாம், நான் ஓடிவிடலாம், ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஓடிவிடலாம். எனது தாய்க்குளம் என்ன செய்யும்? எப்படி ஓடுவார்கள்? என்ன செய்ய வேண்டும்? நம்மளை அட்டாக் பண்ணலாம். நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கா? என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அவலை பெண்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? சொல்லுங்கள். ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஓடிவிட்டால் இப்படித்தான் குஜராத்திலே நடந்தது, இப்படித்தான் பாகல்பூரிலே நடந்தது, இப்படித்தான் மீரட்டிலே நடந்தது, இப்படித்தான் மகாராஷ்டிராவிலே நடந்தது. இனி நடந்துவிட்டு தான் நமக்கு புத்தி வருமா? கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு முஸ்லிம் அல்லாதவர் கொல்லப்பட்டார். முஸ்லிம்கள் தான் அதை செய்தார்கள் என்று சொல்லி அவருடைய பிணத்தை அடக்கம் செய்கின்ற ஊர்வலம் நடத்தப்பட்டது. எங்கள் தெருவு கோவை கரும்பு கடையிலே 2000 இஸ்லாமிய எதிரிகள் அணிதிரண்டு வந்தார்கள். இளைஞர் படைகள் ஆட்டோவை உடைக்கிறான், கடை உடைக்கிறான், 20 பஸ் அடிச்சு உடைச்சிட்டான், பிரியாணியை திருடி போய் தின்னுட்டான், மாட்டுக்கறி பிரியாணியை எல்லாத்தையும் திருடி போய் திங்கிறான், ரோட்ல போறான். முஸ்லிம் தெரு வந்த உடனே ஒரு 5 பேர் சன்னமா உள்ள வந்தான். அந்த 5 பேரை உள்ள வந்தா என்ன ஆகும்னு காமிச்சு கொடுத்த உடனே அத்தனை பேரும் பம்பிட்டான். அவன் போகாதிச்சேன்னா நம்மால் நிறைய தப்பிப்பான், தெரிஞ்சு ஓடிட்டான் அத்தனை பேரும். இதை நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், அங்கே ஒரு பாதுகாப்பு வளையத்தை, ஒரு அச்சுறுத்தலை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த கரும்பு கடைக்குள்ளே நுழைந்திருப்பான், கோட்டமேட்டுக்குள்ளே நுழைந்திருப்பான். 2000 பேர் நம்ம பெண்களுக்கு மத்தியிலே புகுந்தா என்ன ஆகும்? உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தவறா? இங்க இருக்கக்கூடிய நாட்டினுடைய சட்டப்படி தவறா? உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது தவறல்ல, அது உங்களின் உரிமை. இந்த உரிமையை பாதுகாப்பதாவது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? இன்று நேற்று திட்டம் அல்ல. இந்திய தேசத்தின் ராணுவம் அரசுடைய கையில். முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நாங்க கணக்கெடுப்போம் சொன்ன போது அந்த கணக்குக்கு தடை விதித்து விட்டார்கள். ஏன்னா முஸ்லிம்கள் மிக குறைவு. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பார்டர்ல ராணுவங்கள் சாகுகிறார்களோ அதனுடைய எண்ணிக்கையில பாருங்க, கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் அதிகமா இருப்பாங்க. ஏன்? சாவுக்காக மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கேயாவது கார்கில் போர் நடக்கிற போது வேணும்ட்டே முஸ்லிம் மேல சுட்டுட்டு அங்க இருக்கிற பாகிஸ்தான் படை மேல சுட்டுச்சுன்னு சொல்லி கொண்டு போட்டுருவான். உங்களுக்கு தெரியுமா? அது என்ன முஸ்லிமா பார்த்து பாகிஸ்தான்காரன் சொல்லலாம்? கேட்டிருக்கிறோமா? ராணுவத்திலே
எப்போதாவது சாவுக்காக பயன்படுத்தப்படுகிற வேட்டை நாய்களை போல பயன்படுத்தப்படுகிற ஒரு சோல்ஜராகத்தான் முஸ்லிம் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். தெரியுங்களா உங்களுக்கு? கார்கில் யுத்தமாகட்டும், இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராகட்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தால் முஸ்லிம்கள் அதிகம் பேர் இருப்பார்கள். என்ன காரணம்? ராணுவம் அவர்கள் கையில், காவல்துறை அவர்கள் கையில். காவல்துறையில் நேர்மையானவர்கள் இருந்தால் அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கிடுவார்கள். காவல்துறையில யாராவது நேர்மையாக நடந்தால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நடக்கிறார்கள் என்று புகார் சொல்வார்கள். நேர்மையாக இருக்க விடமாட்டார்கள். 1-2 பேர் நேர்மையாக இருப்பாங்க. அப்ப காவல்துறை அவர்கள் கையில், ராணுவம் அவர்கள் கையில், ஆட்சி அவர்கள் கையில், அதிகார வர்க்கம் அவர்கள் கையில், ஆயுதம் அவர்கள் கையில். 3 முறை இந்திய அரசாங்கத்துடைய ராணுவ ஆயுத கிடங்கு 3 முறை தீப்பற்றியது. எவ்வளவு தீப்பற்றியது நீங்கள் நான் கேள்வி கேட்டிருக்கிறோமா? எவ்வளவு அங்க ஆயுதங்கள் இருந்து யாருக்காவது தெரியுமா? 4 துப்பாக்கிக்கு தீ வச்சுட்டு 4000 துப்பாக்கி ஆர்எஸ்எஸ் கொண்டு போயிடுவான். யார் கணக்கு சொல்லுவது? ஆயுதம் அவர்கள் கையில். பொருளாதாரம் இன்னைக்கு எல்லாருடைய பணம் யாருக்கு இருக்கு? அவங்க கையில் இருக்கு. முஸ்லிம்கள் கையில் என்ன இருக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கான், வேற எதுவும் இல்லை. இப்படி குருட்டு நம்பிக்கையோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்களா நாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்தை கெட்டி போடு, அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாக்கிற ஒட்டகத்தை ஏன் கெட்டி போடணும்? கெட்டி போட்டா தான் அல்லாஹ் பாதுகாப்பான். கெட்டி போடுவது நமது அறிவு, பாதுகாக்குவது அல்லாஹ்வுடைய கடமை. ஆனால் அப்படி முன் எச்சரிக்கையாக கட்டி போடுவதற்கு நாம் பழகி இருக்கிறோமா? எதை கொண்டு தடுப்பது? நம்முடைய ஆயுளை, நம்முடைய ஆயுஷை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய நேரங்களை இந்திய தேசத்தில் துளைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம உருப்படியாகல, அடி வாங்கி சாகிறோம். எந்த இடத்திலும் நம்ம இல்லை, அனாதையா நிற்கிறோம், அடிவரடியா நிற்கிறோம். ஒன்று சேருங்கள் எனது சமுதாயமே, ஒன்று சேரணும். எதன் பால் ஒன்று சேருவது? குர்ஆன் ஹதீஸின் பால் ஒன்று சேருங்கள். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ள அமைப்புல நீங்க இருங்க. எந்த அமைப்புக்கு நான் உங்களை அழைக்கவில்லை. உங்களுக்கு விருப்பம் உள்ள அமைப்புல இருங்க. ஆனால் தயவு செய்து அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். தயவு செய்து அல்லாஹ்வுடைய திருமறையை நீங்கள் புரட்டி பாருங்கள். நீங்கள் தனித்து வாழ முடியாது. ஒரு கூட்டமைப்பாகத்தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் ஒரு கூட்டாக வாழணும். உங்க ஊருக்கு ஒரு பாதுகாவலராக நீங்க வரணும். அதற்குத்தான் இங்கே உள்ள அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. அதற்குத்தான் பணியாற்றுறாங்க. நீங்க சேரணுமா வேண்டாமா? நமக்குள்ளே பிளவுகள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே தொங்கிக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய வேத வரிகள் சொல்லுகின்றன. நீங்கள் நரகத்துடைய ஓரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்களை அதிலே இருந்து காப்பாற்றி உங்களுடைய இதயங்களை ஒன்றாக்கி நான் உங்களை சகோதரர்களாக மாற்றினேன். யார் சொல்றா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நாம் என்ன சொல்றோம்? இல்லப்பா நீ கீழே தெருவு, நான் மேல தெருவு. என் அன்பு மக்களே, எங்கே பிரிந்து கிடக்கிறோம்? இதெல்லாம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களை கேட்க மாட்டானா? உன்னில் ஒரு சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறான், அவனுக்காக வேலை செய்வதற்கு, அவனை நினைவு கூறுவதற்கு, அவனை போன்ற தியாகிகளை இந்த மண்ணில் உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராகணுமா வேண்டாமா? காஜா மைதீனை நான் கேள்விப்பட்டேன். அவன் ஆட்டோ ஓட்டுகிற இடத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே நடக்கிற நல்ல விதத்தை விட முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே இனிமையாக, அன்பாக, பாசமாக, சகோதரத்துவமாக நடந்தவன் காஜா மைதீன். அவன் தான் கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த தேசம் உங்களை சும்மா விடாது. கொலை செய்வது அவர்களுடைய அஜெண்டா. ஏன்? கொலை செய்தால் அமைதியிலே இருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். உங்கள்கிட்ட அமைதி ஏற்படாது. உங்கள 4 பேர் போய் அவன் தெருவுல யாரையாவது இழுத்து போடுவீங்க, அடிப்பீங்க, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், 10 பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவான். உடனே ஊரடங்கு உத்தரவு போட்டுவான். 144 போட்டு நீ அங்க நடக்காதே, நீ இங்க நடக்காதே, நீ வெளியில போகாதே, சர்ச்சுங்கிற பேர்ல வீட்டுல வந்து பரிசோதனை பண்ணுவான். வீட்டுல ஆயுதம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. இதுவெல்லாம் இந்திய தேசத்தின் தெரு வீதிகளிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட நிதர்சனமான உண்மை, கற்பனை கதைகள் அல்ல. 8 பேர் மத்திய பிரதேச போபால் சிறையில இருந்து கூட்டிக் கொண்டு போய் 8 பேரை கொண்டு போய் காட்டுல நிறுத்தி திரும்ப 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 அவன் நெஞ்சின் மீதும் உடலின் பல பாகங்களின் மீதும் சுட்டுக் கொன்றதை நம்ம பார்த்தோமா இல்லையா? 8 பேர் கைதிகள், 8 பேர் இளைஞர்கள், 25 மிகையாகாத இளைஞர்கள், கூடினால் 30 வயது இளைஞர்கள், 8 கர்ப்பம் பெற்றெடுத்த இந்த தேசத்தின் அபலைகளாக, இந்த தேசத்தின் சாகுவதற்கு பிறந்தவர்களாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவில்லை. குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அக்யூஸ்ட், குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள் மத்திய பிரதேச சிறைகளிலே காவல்துறை உள்ள போய் அல்லது அங்க இருக்கக்கூடிய
ஜெயில் நிர்வாகம் அதிகாரிகள் உள்ள போய் அந்த 8 பேத்தையும் கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் வண்டியில வச்சு உட்கார வச்சு கொண்டு போய் ஒரு காட்டுல நிறுத்தி சுட்டு கொன்று விட்டு அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்களா? ஜெயிலுக்கு தப்பிச்சுட்டாங்க. எப்படிப்பா ஜெயிலுக்கு தப்பிச்சாங்க? எப்படி தப்பிச்சாங்க? போர்வை கொடுப்பாங்கல்ல ஜெயில, அந்த போர்வையை அவர்கள் ஒரு போர்வை இன்னொரு போர்வையாக கட்டி கட்டி ஒரு கயிறு மாதிரி ஆக்கி அப்படி தூக்கி வீசினாங்களாம். 36 அடி இருக்கக்கூடிய சவுறு, இந்த சவுறு 10 அடி அல்லது 15 அடி. அப்ப 36 அடினா எவ்வளவு உயரம் பாத்துங்க. அவ்வளவு பெரிய உயரத்துக்கு இங்கிருந்து வீசின உடனே அது போய் கொக்கி மாதிரி மாட்டிருச்சான். எது? போர்வை. இந்திய அரசாங்கம் சொன்ன தகவல். என் தாய்மார்களே, என் சகோதரர்களே, நீங்கள் எப்படி கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அதற்கான அவகாசம் எனக்கு தர வேண்டுமா இல்லையா? 36 அடி இங்க இருந்து பெட்ஷீட்டை வீசின உடனே கொக்கி மாதிரி போய் மாட்டிச்சு. எப்படா கொக்கி மாட்டிச்சு? யாருமே கேட்கவில்லை. போர்வையை கட்டி வீசினான்னு சொல்ற, அது எப்படி கொக்கியாச்சு? யாரும் கேள்வி கேட்கவில்லை. கதையில் கேள்வி இல்லை. முஸ்லிம்களை கொள்ளும் போது நீங்கள் எவிடன்ஸ் கேட்க கூடாது. அந்த பெட்ஷீட்ல ஒவ்வொருத்தரா ஏறுறாங்க மேல. அப்போ ஒருத்தன் கேட்டான், ஜெயில கேமரா வச்சிருப்பாங்களே, போக்கஸ் லைட் இப்படி அடிக்குமே, அதெல்லாம் இங்க கதையில கேள்வி கேட்க கூடாது. செத்திருக்கிறது முஸ்லிம், எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நாங்க சொல்றதை கேட்டுட்டு பத்திரிகையில் எழுதி பள்ளிவாசல பயான் பண்ணி பிரியாணி சாப்பிட்டு தூங்கிருக்கேன், அவ்வளவுதான். ஏறினாங்க, ஏறி 36 அடி 8 பேரும் ஏறினாங்க. பெட்ஷீட் ஒண்ணுமே ஆகல, இரும்பாலான பெட்ஷீட் ஒண்ணுமே ஆகல. அப்புறம் ஏறின உடனே அந்த பக்கம் அதே மாதிரி 8 பேரும் கீழே இறங்கினாங்க. 36 அடி. யாருமே பார்க்கவில்லை, போலீசார் பார்க்கவில்லை, ஜெயில காவலர்கள் பார்க்கவில்லை. ஏன்? இதெல்லாம் கேட்க கூடாது. நீங்க பார்க்கலன்னா கதையை முடிச்சிடணும், சினிமால வர்ற கதை மாதிரி. அந்த பக்கம் இறங்கினாங்க. இறங்கி அந்த பக்கம் போனா ஒரு கேட்டு, அந்த கேட்டினுடைய பூட்டை உடைத்தார்கள். 36 அடி செவிரேதி குறிச்சிருக்கிறான். அந்த கேட்டு 6 அடி தான் இருக்கு. 6 அடி எட்டி குதிக்கலையா, பூட்டை உடைச்சு திறந்துட்டு போனானா. கேட்கிறவன் கேளையாக இருந்தால் எறும்பு நம்ம நாட்டில் ஏரோப்ளைன் ஓட்டும்னு சொன்னா நம்ம நம்பணும். அப்படித்தானே செஞ்ச அந்த பாவிகள். சுட்டு கொன்று விட்டு 8 முஸ்லிம்களுடைய அடையாளம் தெரியாமல் ஆக்கிட்டான். நான் கேட்கிறேன், கருவறைகளை பெற்றெடுத்த அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபடும்? என் மகனை கொன்று விட்டார்களே பாவிகள், யாரெல்லாம் இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? என் மகனை அநியாயமாக கொன்று விட்டார்களே, என் வயிறு வலிக்கிறது, என் ஈரக்குலை வலிக்கிறது, நான் பால் கொடுத்த என் மார்பு வலிக்கிறது, நான் சோறு ஊட்டிய என் கைகள் நடுங்குகின்றன. அந்த தாயினுடைய கதறலை யார் இந்த உலகத்தில் அந்த தாயின் கண்ணீரை துடைப்பார்கள்? இந்திய தேசத்தில் எந்த அமைப்பு, எந்த கட்சி, எந்த முஸ்லிம் போய் அந்த 8 தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்லி இருப்பார்களா? சொல்லுங்கள். யார் அடக்கம் செய்திருப்பார்கள்? அந்த 8 பேர்களுடைய 8 முஸ்லிம்களுடைய மரணம் 8 பேர் அல்ல, 8000 பேர் கொல்லப்பட்ட நாடு இந்த நாடு இந்தியா. அநியாயமாக முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். கலவரத்தை உருவாக்குகிறார்கள், பள்ளிவாசலை இடிக்கிறார்கள், பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிறார்கள், கற்பை சூறையாடுகிறார்கள். குஜராத்தில் 1400 பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாக வரலாறு. அதுல பல்கிஸ் பானு சொல்லி ஒரு பொண்ணு 11 RSS காரனால் கற்பழிக்கப்பட்டால், செத்துட்டான்னு சொல்லி மௌத்தாயிடுச்சுன்னு சொல்லி அவன் போயிட்டான். அந்த பெண் விழித்து பார்த்தால் தன்னுடைய அலங்கோல நிலை, வலியோடு துடித்தால். நீதிமன்றத்தில் ஐயா 11 பேருக்கு சொன்னால் நீதிமன்றம் அவர்கள் 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தது. 6 மாசத்துல எல்லாத்துக்கும் பெயில் கிடைச்சு வெளியில வந்துட்டான். இந்திய தேசம் ஒரு நீதியின் தேசம், இது மோடியின் தேசம், இது RSS தேசம், இது ஒரு இஸ்லாமிய தேசமாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது நீதியின் தேசமாவது இஸ்லாமியர்களா? இது நீதியின் தேசமாகும். அநியாயங்களை தட்டி கேட்கிற தலைமுறை பிறக்கும். உங்களுக்கும் எனக்கும் அந்த சுரணை இல்லாமல் போகலாம், அந்த தைரியம் இல்லாமல் போகலாம், நாம் ஒரு வாய்ச்சொல்லில் வீரனடியாகலாம். ஆனால் எனது தலைமுறை வரலாறு படிக்கும், வஞ்சம் எடுக்கும், பழி தீர்க்கும். இந்த தேசத்தில் நீதியை அது சுமக்கும். அந்த காலத்தை நோக்கி எனது தலைமுறையை நான் அழைக்கின்றேன். ஒரு கோழை சமுதாயம் இந்திய தேசத்தில் வாழ்ந்து விட்டது என்ற அவப்பெயர் எனது சமுதாயத்துக்கு இருக்கக்கூடாது. அதனால்தான் பள்ளிவாசல கோயில் கட்டுவோங்கிறான்.
சொல்லுங்கள், இது அநீதி இல்லையா? பாபர் மசூதி இடிச்சிட்டா அது அநீதி இல்லையா? 8,69,110 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் ராமன் சொல்றான். அதுக்கு 1528 பிறந்த பாபர் மசூதி கட்டின பாபர் மசூதியை சட்டவிரோதமாக இடித்த தேசம் இந்த தேசம். RSS காரன் அவன் தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறான். இவைகளுக்கு மத்தியிலே திட்டமிடல் வேண்டும், உறுதி வேண்டும், உளப்பூர்வமான ஈமானிய உறுதி வேண்டும். என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நாளைய இரவு நான் சிறைச்சாலையிலே இருக்கலாம் அல்லது கபருக்குழியிலே இருக்கலாம். எனது இரவுகள், எனது பகல்கள் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஓ இளைஞரே, நீ உன்னை தீர்மானித்து விட்டாயா? நாய் சாவதை போல் இந்த எதிரிகளின் கைகளில் நீ சாக போகிறாயா அல்லது உனது சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு விடியலுக்காக உழைக்கப் போகிறாயா? இதுதான் உன்னை பார்த்து நான் கேட்கின்ற கேள்வி. நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இளைஞரே. நீ பேஸ்புக்கு கையிலே வைத்துக் கொண்டு, நீ வாட்ஸ்அப்பை கையிலே வைத்துக் கொண்டு, உன்னுடைய படத்தை நீயே போட்டோ எடுத்து லூசு மாதிரி பார்த்துக் கொண்டு, நம்ம படத்தை யார் பார்க்கிறது? நாமளே பார்த்து ரசிச்சு இன்னொரு போட்டோ எடு, செல்ஃபிகளாக குவித்து வைத்துக் கொண்டு இந்த படம் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்தால் உன்னுடைய கடைசி நிலை என்னவென்று நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுகிற போது, செல்ஃபி எடுத்த போது மலக்குள் மௌத் வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். செல்ஃபிகளிலே சீரழிந்து கொண்டிருக்கிற சமுதாயம், ஆணும் சரி பெண்ணும் சரி, பல இடங்களிலே ஏர்வாடி ஊர்ல அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். பல ஊர்களிலே அப்படிப்பட்ட பிள்ளைகள் தாயை மதிப்பதில்லை, தந்தையை மதிப்பதில்லை, யாரோடும் பேசுவதில்லை. தனி மனிதன் ஊசாக உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற கொடுமைகளை என்னவென்று சொல்லுவது? எவ்வளவு நல்ல விஷயம். எனவே ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்க அழைக்கின்றேன். யாரோடும் அழைக்கவில்லை. உன்னை நீ சிந்தித்துப் பார். உன் விடிகள் உன் கையில் இருக்கிறது. உனக்கான பணி உன்னுடைய கையிலே இருக்கிறது. உன்னுடைய மூளையிலே அல்லாஹ் சொல்லுவான், இதை செய். இதோ என்னால் பேச முடிகிறது, நான் பேசுகிறேன். இன்னொருவரால் எழுத முடிகிறது, அவர் எழுதுகிறார். ஒருவரால் இந்த மேடை அமைக்க முடிகிறது, அவர் மேடை அமைக்கிறார். ஒருவரால் இந்த சேர் போட முடிகிறது, அவர் சேர் போடுகிறார். ஒரு வீட்டிலே எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, அவர் எங்களுக்கு உணவு தருகிறார். ஓ இளைஞரே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாரை படம் பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பணியை நீ செய். உனக்கான தலையெழுத்தை அல்லாஹ் தீர்மானிப்பான். உன்னுடைய விடிகள் உன் கையிலே இருக்கிறது, அது யார் கையிலும் இல்லை, எங்கேயும் இல்லை. நீ யார் என்று உன்னை நீ புரட்டிப்பார். உன்னை நீ அறி. உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய திறமையை என்னவென்று நீ கண்டுபிடி. அந்த திறமையை, அந்த ஆற்றலை, அந்த பணத்தை, அந்த உடல் உழைப்பை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழி என்ற கோரிக்கையோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். சகோதரர் கோவை சையத் அவர்களுக்கு சகோதரர் அலி மாலிக் பீர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக தலைமை உரையாற்றிய சகோதரர் பிஸ்மி காஜா அவர்களுக்கு நடுமுகலத்தை சேர்ந்த சகோதரர் காஜா அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக சகோதரர் சாஜித் அவர்கள் தீர்மானம் வாசிக்க வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சகோதரத்துவ மாநாடு என்ற தலைப்பிலே அனைவரும் அருமையாக உரையாற்றினார்கள். இதிலே ஒரு 7 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது தீர்மானம், இந்த சகோதரத்துவ மாநாட்டின் மூலம் இஸ்லாம் காட்டி தந்த மார்க்க அடிப்படையில் எல்லோரோடும் இணக்கமாக, கொள்கையில் உறுதியாகவும், சகோதரத்துவ
வாஞ்சையோடு நடப்போம் என்று இந்த மாநாட்டின் மூலம் உறுதிமொழி எடுக்கிறோம். இரண்டாவது தீர்மானம், சிரியாவிலும் ஆலப்போலியிலும் அநியாயமாக சுமார் 6 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கும் கொலை மற்றும் கற்பழிப்புகளை வன்மையாக கண்டிக்கிறோம். மூணாவது தீர்மானம், தொடர்ச்சியாக காஷ்மீர் மற்றும் பர்மா முஸ்லிம்களை கொன்று குவிக்கின்ற மத்திய அரசவை இந்த மாநாடு கண்டிக்கிறது. நாலாவது தீர்மானம், உலகத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுகின்றோம், அமைதி மார்க்கம் என்று சொல்லி வருகின்ற புத்த பிக்குகள் தொடர்ச்சியாக பர்மா முஸ்லிம்களை கொன்று குவித்த கொடூரத்தை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. ஐந்தாவது தீர்மானம், 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் விடுதலை செய்யுமாறு இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. ஆறாவது தீர்மானம், இந்தியாவில் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து வரக்கூடிய இந்து, கிறிஸ்து மற்றும் முஸ்லிம்கள் இடையே சமூக ஒற்றுமையை குலைக்க பாசிச பயங்கரவாத கும்பல் கலவரத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி செய்கின்ற சங் பரிவார அமைப்பை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. அடுத்ததாக 7வது தீர்மானம், அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழ்நாட்டின் இத்தகைய கொடூரர்களை ஒடுக்கி வைப்பதோடு இந்த சங் பரிவார கும்பலின் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது.